இப்படிலாம் நீ திணிக்க முடியாது எதுவுமே. உண்மை. அப்போ இங்கே திமுக எடுக்கக்கூடிய நிலைப்பாடு மக்கள் நலன் சார்ந்ததாக, மாநில உரிமைகள் சார்ந்ததாக இருக்குது. அதனால் அவங்க செய்யக்கூடிய எல்லா தவறுகளும் காற்றுல பறந்துடுது, சைடில் போய் விழுந்துடுது. இல்லை, ஆனால் அதுலேயே கூட குறிப்பிட்ட சில விஷயங்களை பூதாகரப்படுத்துறீங்க. இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு பூதாகரப்படுத்துறீங்க. ஒரு இடத்துல 2 பேர் வந்து கொலை செய்யப்படுறாங்க. முதல்ல அது வந்து சாராய வியாபாரத்தை தடுத்து கேட்டதுக்காக கொலைன்னு சொன்னாங்க. அதன் பிறகு செய்திகள் மாறுச்சு. அப்புறம் முன்விரோதம்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு திமுக தான் காரணம், இவங்க வந்து மூடி மறைக்கிறாங்க அப்படின்னு ஊடகங்கள் செய்யக்கூடிய பிழைகளையோ தவறுகளையோ செய்தி விவகாரங்களை செய்யக்கூடிய மாறுதல்களையோ ஆட்சியின் மீது சொல்வது எப்படி சரியா இருக்கும்? இல்லைங்க, இப்போ நம்ம இவ்வளோ தூரம் வந்து மோடி கவர்மெண்ட் பண்ணக்கூடிய அட்டுழியம், கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான கொடும் தாக்குதல், புதிய கல்விக் கொள்கைன்ற பேரில் வந்து ஹிந்துத்துவ அஜெண்டாவை நம்ம தலையில் திணிக்கிறது, மும்மொழி கொள்கைன்ற பேரில் ஹிந்தியை கொண்டு வந்து நம்ம தலையில் திணிக்கிறதெல்லாம் நம்ம கடுமையாக எதிர்க்கிறோம். அதில் ஸ்டாலின் கவர்மெண்ட்டு திமுகவோட நிலைப்பாடு 100% சரி. 90% தமிழர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பின்னால் தான் அணி திரண்டு நிற்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தையும் பாஜகவை தவிர எல்லா கட்சியும் இன்னைக்கு திமுக முதலமைச்சருடைய பின்னால் தான் நிற்கிறார்கள். ஆமாம் சார், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதெல்லாம் சொல்லக்கூடிய அதே நேரத்தில் இந்த கவர்மெண்ட்டில் நிறைய கோளாறுகள் பிரச்சனை இருக்குது. சட்டம் ஒழுங்கு ஒரு பெரிய சிக்கலாக உருவாகிட்டு இருக்குது. இப்போ இந்த 2 பேர் செத்து போன அந்த இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள், ஒரு இளைஞர், இவங்கெல்லாம் சாராயம் விற்கிறத தட்டி கேட்டதால் கொல்லப்பட்டிருக்காங்க. உடனே வந்து அதை வந்து தனி மனித பகன்னு போலீஸ் சொல்லுது. விசாரணை ஆரம்பிக்கும்போது எப்படி சொல்வேன்? இதே தான் 10 நாளைக்கு முன்னால் திருவல்லிக்கேணியில் ஒரு ஜிம் ட்ரெயினர், ஒரு சின்ன பையன், 24 வயசு பையன், போதைப்பொருள் விற்பனை தட்டி கேட்டான். 9 பேர் கொண்ட கும்பல் அவனை வெட்டி கொண்டு இருக்குது. அவங்க அம்மா சொல்கிறாங்க, அந்த பையன் போதை மருந்தை தட்டி கேட்டான், அதனால தான் கொண்டாங்கன்னு. இங்கே வந்து போதைப்பொருள் விற்பனை ஒரு பெரிய பிரச்சனையாக தமிழ்நாட்டில் வந்திருக்குது.